இங்கு விலாசம் பாவித்தால் அதையும் இந்த அச்சகத்தா செய்ய விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தீர்வை வரி இருக்கின்றது. இங்கு அந்த இன்கம் டாக்ஸிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் இந்தியாவிலும் நூல் சர்வதேச தராதர எண்ணை பெறுவதில்லை, பெற்றுக்கொள்ள விரும்புவதும் இல்லை. புலம்பெயர்ந்த வெளியீடுகள் எங்கும் பதியப்படவில்லை. அதாவது மலேசியா பீனாங்கு தீவில் குடியேறிய இலங்கை தமிழர்கள் வெளியீடுகள் 50-60ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டவை. இப்போது என் செல்வராஜ் அவர்கள் செய்யும் வரை அந்த நூல் பதியப்படாமல் இருந்தது. அது எங்கள் ஆவண காப்பகத்திலும் அந்த நூல்கள் இல்லை. அதேபோல் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தொழில் நிமித்த குடியேறிய இலங்கை தமிழர் வெளியீடுகள், உள்நாட்டு தமிழில் யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர் நூல்கள் இந்த பதிவுகளிலே இல்லாமல் இருக்கின்றது. இலங்கை வெளியிடப்படும் நூல்களில் சர்வதேச தரம் பெறப்படாதவை, அச்சகம் வெளியிட்ட சட்டப்படி கையளிக்கப்படாத தமிழ் நூல்களை, அதாவது சிங்கள நூல்களை கையளிக்காவிட்டால் அதை தேடி பெறும் ஒரு நிலைமை அங்கு காணப்படுகின்றது. அங்கு வேலை செய்கின்ற நூலகர்கள் அதனை தேடி பெற்று ஆவணப்படுத்துகிறார்கள். இந்த தேடிப்பெறல் என்ற விடயம் தமிழ் நூல்களுக்கு அங்கு இடம்பெறுவதில்லை. அதே போல் இலங்கையின் கலாச்சார அமைச்சின் மூலம் சாகித்ய விருது வழங்கப்பட்ட சிலவற்றின் பதிவுகள் தேசிய நூல் பட்டியலில் காணப்படுவதில்லை. இலங்கை யுத்த சூழ்நிலை காரணமாக புலம்பெயர்ந்தோர் தம் நூல்களை இலங்கையில் வெளியிடுவதில்லை. ஈழம் என்ற வார்த்தை பிரயோகத்தோடு வந்த நூல்களும் இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்கள் சிக்கல்களை தோற்றுவிப்பதால் அங்கு கொண்டு வரப்படவும் இல்லை, அவை பதிவிலும் இல்லை. தேசிய தமிழ் நூல்கள் கிடைக்காமையும் இலங்கை சுவடிய திணைக்களத்தில் தேசிய நூலகத்தில் தமிழ் வேலை செய்யக்கூடிய தேவையான தமிழ் ஊழியர் ஆட்பலம் இன்மையும் இந்த நூல் பதிவின்மைக்கு காரணமாக இருக்கின்றன. இதற்கு தீர்வாக கடைசியாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. தீர்வாக இலங்கை நூற்பதிவு இலக்கத்துடன் வெளியீட்டாளர்கள் வெளியிடுவதை ஊக்கப்படுத்தல் வேண்டும். தமிழக அரசு இலங்கை தமிழ் நூல்களை வெளியிடுவதை நூல் பதிவு இலக்கம் பெற கட்டாயப்படுத்த வேண்டும். வெளியீடுகள் அனைத்தும் தேசிய நூலகத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டு தேசிய நூல் பட்டியலில் பதிவு செய்ய வழிகோல வேண்டும். இதற்கு அரசியல்வாதிகளும் ஏதாவது செய்தாக வேண்டும். சட்டப்படி நூல் பதிவு எண் பெறாத நூல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நூல் பதிவினை ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். தமிழ் உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். பாராமுக போக்கு தவிர்க்கப்பட வேண்டும். நூல்களை தேடி பெற வேண்டும். இலங்கையிலும் பிற நாடுகளும் சர்வதேச தராதர பெறாத நூல்களை தேசிய நூல் பட்டியலில் சேர்த்து பதிக்க வேண்டும். புலம்பெயர்ந்தவர்களின் நூல்களையும் தேடிப்பெறல் வேண்டும். அரசு சார்பற்ற நிறுவனமாக எழுத்தாளர் வெளியீட்டாளர் ஒன்றிணைந்து ஒரு ஆவண காப்பகத்தினை அமைத்து ஈழத்தமிழ் நூல்களை ஆவணப்படுத்தலை மேற்கொள்ளலாம். பூரணம் ஒன்றில் முழுமையாக ஆவண காப்பக ஒன்றினை நிறுவ வேண்டும். இதனை தமிழக அரசு மேற்கொள்ள முடியும். அது எனது உசாத்துணை நூல்கள் இங்கு குறித்திருக்கின்றேன். இறுதியாக இந்த தகவல் வெளியுலகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பில் நான் ஆய்வு செய்து என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. திருவாளர் கோவி சிசுபாலன் அவர்கள், முதுநிலை விரிவுரையாளர், மலேசியா பல்கலைக்கழக தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெரியவர் தலைநாதன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கட்டுரையாளர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய பணிக்கு வருகின்றேன். உங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய கட்டுரை அடிப்படையில் 2 நோக்கங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, ஓலைச்சுவடிகளுக்கும் மலேசிய தமிழர்களுக்கும் இடையிலான தொடர்பை கண்டறிவது. இரண்டாவது, மலேசிய தமிழர்கள் ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை கண்டறிந்து வெளிப்படுத்துவது. இந்த 2 தான் அடிப்படை நோக்கம். ஆக வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் எழலாம். மலேசிய தமிழர்கள் பிழைப்பு தேடி சென்றவர்கள், சஞ்சி கூலிகளாக சென்றவர்கள், இப்போது அங்கே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஓலைச்சுவடிகளுக்கும் தொடர்பு என்று சொன்னால் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்க என்பது போன்ற எண்ணங்கள் எழலாம். தொடக்கத்தில் யாருக்கும் இது பற்றிய சிந்தனை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சில தேடல்களுக்கு பிறகு மிகச்சிறந்த தொடர்பை அன்றைய மலேசிய தமிழர்கள் ஓலைச்சுவடிகளோடு ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றும் அந்த தொடர்பு மிகச் சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இடையிடையே அவ்வப்போது இந்த ஓலைச்சுவடிகளின் அந்த தொடர்பின் காரணமாக மலேசிய தமிழர்கள் பல சிக்கல்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். ஆக இவற்றையெல்லாம் தொட்டு இந்த 20 நிமிட மணித்துளிகளுக்குள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி முடிக்கின்றேன். முதலாவதாக ஓலைச்சுவடிகளுக்கும் மலேசிய தமிழர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ற பொருள் அடிப்படையிலே பேசவிருக்கின்றேன். இந்த தொடர்பை நாம் 3 நிலைகளிலே பார்க்கலாம். சித்த மருத்துவம், ஓலைச்சுவடிகள்
வழியாக இந்த சித்த மருத்துவம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் வாயிலாக மலேசிய தமிழர்கள் இந்த சுவடிகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக நாடி சோதிடம் வாயிலாக மலேசிய தமிழர்கள் ஓலை சுவடிகளை அறிந்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக சித்தர் நெறி பரவல் என்ற நிலையிலே மலேசிய தமிழர்கள் இந்த ஓலைச்சுவடிகளை அறிந்திருக்கின்றார்கள். ஆக இந்த மூன்று நிலைகளிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது, அந்த தொடர்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை மிக சுருங்கிய நிலையிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். 1890களில் களஞ்சேரி அண்ணாசாமி வைத்தியர் என்பவர் ஒருத்தர் இருந்திருக்கின்றார். அவருடைய மகனாகிய பெரிய தம்பி என்பவர் மிகச்சிறந்த சித்த மருத்துவர். மலேசியாவில் அவர் சித்த மருத்துவ சேவை செய்திருக்கின்றார். இவர் தன்னுடைய 5வது வயதில் மலேசியாவுக்கு வந்திருக்கின்றார். அன்றைய மலாயாவுக்கு தன்னுடைய 5வது வயதில் வந்திருக்கின்றார். சித்த மருத்துவ சேவைக்கு அப்பாலே பலருக்கும் சித்த மருத்துவத்தையும் இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கள ஆய்வின் போது நேர்காணல் செய்யப்பட்டவர்கள் எனக்கு கொடுத்த தகவல் படி இவரிடம் ஏறத்தாழ 50 பேர் சித்த மருத்துவம் அன்று பயின்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பெரிய தம்பியின் சீடர்களில் முக்கியமானவராக அவருடைய மகன் கணபதி விளங்கி இருக்கின்றார். இவர் ரவாங் கம்போங் மலாயு, ரவாங்ல இன்னைக்கு 20ஆம் கட்டை இருக்குங்களா? ஆமா, ரவாங் கம்போங் மலாயு அல்லது 20ஆம் கட்டை என்ற இடத்தில் வசித்திருக்கின்றார். அங்கே ரவாங் தமிழ் பள்ளி இருந்திருக்கிறது. அப்பொழுது அந்த ரவாங் தமிழ் பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்திருக்கின்றார். சுற்று வட்டார பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். இவரிடம் ஏராளமான ஓலைச்சுவடிகள் அப்போது இருந்திருக்கின்றன. அவற்றுள் பல தமிழ்நாட்டு சுவடி காப்பகங்களிடம் அப்போதே ஒப்படைக்கப்பட்டு விட்டன. இன்னும் பல 1956 ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்து விட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 50லிருந்து 60 ஓலைச்சுவடி கட்டுகள் அந்த வெள்ளத்திலே அழிந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. தொடர்ந்து இந்த பெரிய தம்பி மற்றும் கணபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இவர்கள் காலகட்டத்திலே இன்னும் பலர் ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தி சித்த மருத்துவம் செய்திருக்கின்றார்கள். மலேசிய தமிழர்கள் இங்கே அதிகமாக இருப்பதனால் அவர்களுக்கு நான் குறிப்பிடக்கூடிய அந்த இடங்கள் பெயர்கள் எல்லாம் தெரியும் என்ற காரணத்தால் இது அவர்களுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும் என்ற காரணத்தாலும் கொஞ்சம் அதை விரிவாகவே சொல்லுகின்றேன். ஜோஹூர் மூவாரில் உத்தண்டி என்ற பெயர் கொண்ட ஒருவர் சித்த மருத்துவம் செய்திருக்கின்றார். அவரிடமும் நிறைய சுவடிகள் இருந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அவர் 80வது வயதில் காலமாகிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஈப்போவில் ராமகிருஷ்ணன் என்பவர் சுவடிகள் வைத்து சித்த மருத்துவம் செய்திருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. தொடர்ந்து சுவாமி ராமதாஸ் என்பவர் நிறைய சுவடிகள் வைத்திருந்து சித்த மருத்துவம் செய்திருக்கின்றார். அன்றைய சித்த மருத்துவ சங்க தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். சித்த மருத்துவ நூல்களை நன்கு கற்றவர், நல்ல தமிழ் புலவராகவும் இவர் இருந்திருக்கின்றார். நிறைய கவிஞர்களை அந்த காலகட்டத்திலே இவர் உருவாக்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் வைத்தியர் என்பவருடைய மகனாகிய பெருமாள் வைத்தியர், அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிக்ஃபீல்ட்ல சித்த மருத்துவம் செய்து கொண்டு இருந்திருக்கின்றார் அன்றைய காலகட்டத்தில். இவர் வர்மக்கலை ஆசானாகவும் அன்றைக்கு இருந்திருக்கிறாரு. அதனால இவரை எல்லாரும் சாண்டோ பெருமாள் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். இவருடைய மகன் தற்போது சலாயாங்கில் இருக்கிறார். ஆக என்னுடைய ஆய்வின் காரணமாக ஆய்வின் பொருட்டு அவரை போய் பார்க்க நான் முற்பட்ட போது அவர் தற்போது அங்கே இல்லை, அவர் அண்மையில் தான் இடமாற்றலாகி சென்றார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்படி சொன்னவர்கள் அவர் நிறைய சுவடிகள் வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.